சீரியஸான டிஸ்கஷன், சீரியஸ், ரொம்ப சீரியஸ். பெரியவர் சொல்றாரு, இல்ல நீ அப்படி செய். கீழே உட்கார்ந்து இருக்கவரு, இல்ல நீ இப்படி செய். அவரு, நான் இப்படி செய்யறேன். அந்த மாதிரி தான் இருக்க கதை. என கொண்டு பட்டது என்ன சொன்னால் 2 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நாமல் ராஜபக்ச ஆலோசனை சொல்றாரு. நாமல் ராஜபக்ச ஆலோசனை சொல்றாரு. அப்படி நாமல் ராஜபக்ச ஒரு சட்டத்தரணி. நாமல் ராஜபக்ச அப்படி ஏதாவது சொன்னாராங்க டவுட் எனக்கு இருக்கு. ரொம்ப ஆர்வமா யாழ்ப்பாணத்துல இருக்க அவரோட காணியை ராணுவத்துக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருக்காரு ஒருத்தர். எப்படியாப்பட்டவங்க சரி இட்டாதான் செய்ய. ஆனா அது எப்படி மனசு வச்சுட்டு எனக்குன்னா தெரியல. மத்த ஏனைய மதத்தவர்களும் கொண்டு வாங்க. நான் ஃபாதர்ஸ் மார்க்கெட் ஒன்று கேட்கிறேன் இந்த குழும்புல. இந்த டைம் பேசி ஆகுவேன். அது சொல்லி ஆகணும். என்னன்னா இங்க வந்து ஒரு சில சர்ச்சுகள் இருக்கு. தம்பி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல நான் பேசிட்டாவேன். இந்த பாயிண்ட்ல நான் பேசி ஆகுவேன். சரியா? அந்த பையனுக்கு பயம் இல்ல. ஸ்ரீலங்கா கேஷ்லயா, டாலர்லயா, சைனா இதுல காசுலையா, இந்த பெருமதியில் எடுத்தாரு அப்படிங்கறத எதிர்கட்சி சதிப்பில்லாத சர்ச்சை பார்த்து சொல்லட்டும். அவர் இப்ப ட்ரோல் பண்ணிருக்காங்க. பாவம் நம்ம மனுஷன். அதான் இருக்கு. சரி, பணம் வாங்கியது டாலரிலா, திராமிலா, யுவானிலா அல்லது ஜப்பான் எண் நாணயத்திலா? உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன ஒரு நக்கல் சிரிப்பு பார்த்தோன்னே உங்களுக்கு? உங்களை பார்த்தா அப்படிதான் நக்கல்காரமா தானே எல்லாம். என்ன டில்சான், நேற்று ராவு உங்களுக்கு அடிக்கணும் லேட் ஆயிட்டது. நான் 3 பேரை பார்த்தேன். நான் ஒரு இடத்துல 3 பேரை பார்த்துருக்கீங்க. யாரால்? சரி 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 சரி. அப்ப நீங்களும் பார்த்திருக்கிறீங்க. நானும் பார்த்துட்டேன். அது வந்து இப்ப ஏதோ கொஞ்சம் ஒரு சீரியஸான டிஸ்கஷன், சீரியஸ், ரொம்ப சீரியஸ். பெரியவர் சொல்றாரு, இல்ல நீ அப்படி செய். கீழே உட்கார்ந்து இருக்கவரு, இல்ல நீ இப்படி செய். அவரு, நான் இப்படி செய்யறேன். அந்த மாதிரி தான் இருக்க கதை. இல்ல அது மாதிரிதான் இப்ப இலங்கை பிரதானமான ஊடகங்கள் எல்லாம் போட்டிருந்தது. என்ன பேசி இருப்பார்கள் என்று. அதுதான், அது மக்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன கொண்டு பட்டது என்னன்னு சொன்னால் 2 முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நாமல் ராஜபக்ச ஆலோசனை சொல்றாரு. நாமல் ராஜபக்ச ஆலோசனை சொல்றாரு. அப்படி நாமல் ராஜபக்ச ஒரு சட்டத்தரணி. நாமல் ராஜபக்ச இப்படி சட்டத்தை எப்படி செய்யறது? நான் எனக்கு என்ன கண்ணோட்டத்துல வந்து அது என்னன்னா சொன்னா, இப்ப இவங்க 2 பேத்துக்குமே சட்ட சிக்கல் இருக்கு. நாமல் ராஜபக்சவுக்கும் பல கேசுகள் இருக்கு. கோட்டாபய ராஜபக்சக்கு இப்பதான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது 2க்குமே ரணில் ஏதோ இப்படி கையில பொக்கெட்டை போட்டு பேட்டை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படி ஏதாவது சொன்னாராங்க டவுட் எனக்கு இருக்கு. அவரே சொல்லல. அவருக்கும் இப்ப கேஸ் என்ன வர்றது? கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து கேஸ் போயிட்டு தானே வந்தாரு. ஒருவேளை அல்லது நான் நினைச்சேன்னா நல்ல வரியாத நான் யோசிச்சேன்னா 2 பேருமே சேர்ந்து நாமல பிளஸ் பண்ணிருக்கலாம். அப்படி ஆசை நாங்க எங்கட கண்ணோட நீ வந்து ஜனாதிபதி ஆகிற நாங்க பார்க்க வேணும். 2029 நீதான் அப்படிங்கிற மாதிரி. நேற்று அந்த வீடியோ வைரல். என்ன வைரல் என்ன? நான் எனக்கு கவலையா போச்சு. நேற்று நாட்டு நடவு முடிய வீடியோ வருது. பத்தி எரியுது. அப்ப அது அப்படி இருக்கிற இடத்துல திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லையோ? திருந்த வாய்ப்பு இருக்கா? இல்ல. இப்ப எனக்கு இதை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ரஞ்சன் ராமநாயக்கா சொன்னது, உங்கொக்குமை ஆளுவோம் வள்ளி, உங்கொக்குமை ஆளுவோம். திரும்ப திரும்ப இந்த மாதிரி சம்பவங்கள் இடம்பெறும் போது சொன்னாங்க. என்பிபி கவர்மெண்டும் கடும் லொல்ல எதிர்கட்சி தலைவரா முஜிபுர் ரஹ்மான் வரணும் அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா இவரை வந்து சரிபட்டு வரமாட்டார். இப்ப இருக்கவர் அவரு பஸ் ஓடுறதுக்கும் சப்மரீன் தேடிக்கிட்டு இருக்கிறது ஆள் சரி. நோ 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 நோ. ஏன் அவர் ஒரு மாவட்டத்தை 2 மாவட்டமாக்குறாரு. மட்டக்களப்பு. அப்ப அப்படி இருக்க நேரம் தான் சுனில் அந்துனத்தி சொல்றாரு, தயவு செய்து உங்க எதிர்கட்சியில ஒண்ணு இவரை வந்து சரியா படுத்துங்க. எல்லாரும் சேர்ந்து இவருக்கு சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க இதுதான் பேச போறோம், எழுதி கொடுங்க, இதைத்தான் இன்னைக்கு பேச போறோம் தலைவரே, இதுக்கு படி நீங்க பேசுங்கன்னு எதிர்கட்சியில சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி இருந்தீங்கன்னா
ரொம்ப கஷ்டம். தயவு செய்து இல்லாட்டி முஜிபுர் ரஹ்மான் மாதிரி ஆக்கள் வாங்க முன்னுக்கு வந்து நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகும் அப்படின்னு அவரு சுனில் அந்தோனி சொல்றாரு. හැබැයි ඔබතුමාලා කනගාටුවට පත් වෙන්න ඕන මොකක් හරි ක්‍රමයකට මෙතුමාව හදාගන්න. ඒ කියන්නේ අඩුතරමේ කතාවක් ලියලා දීලා මෙන්න මේකයි අද මාතෘකාව මේකයි අද විෂය මේකයි විපක්ෂ නායකතුමනි අද දවසේ කතා කරන්න ඕන කියලා පොඩ්ඩක් කියා දෙන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ කියන්නේ என்ன டெல்சான் அந்த இப்ப வெளிநாட்டுல இருந்தெல்லாம் மிரட்டுறாங்களாம். அவர் நான் நினைச்சேன், ஏன்னா அண்டர்வேர்ல்டுக்கு எதிராக தானே அவர் பேசுறாப்புல. நீங்க ஓடுற தாங்க சார், நாங்க செய்யறோம், நாங்க செஞ்சிருப்போம், இந்த நெகத்தால உடச்சு வீசியிருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னோட அங்க துபாயில இருக்கவங்க மற்ற நாட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பாக் ஆயிருச்சு. என்னடாவே அப்படின்னு நேற்று நைட் தொலைபேசி மூலமா நிறைய மிரட்டல் எடுத்திருக்காங்க. நேற்று அரசர் நாணயக்கார அமைச்சரை வந்து அவர்கிட்ட அந்த அழுதுகிட்டே விஷயத்துக்கு எதிராக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இன்னைக்கு. நாங்களும் இதுல ஒரு தகவலை சொல்லணும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பை உடனடியா அரசாங்கம் அதிகரிக்கணும். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பிரத்யேக பாதுகாப்பு கனவேருக்கு இல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி வார நாட்கள்ல இலக்கு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கு. அதிகம் நினைக்கிறேன். ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவும் ஒரு விஷயத்துக்கு போறதுக்காக இருந்தாரு. அப்போ அங்க வந்து இப்பதான் ஒரு விஷுவல் வந்துச்சு, நான் ரெடி ஆகிட்டு இருக்க நேரம் ஒரு 600 அதிகமான போலீஸார் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாதுகாப்பு பலப்படுத்த. இன்சைட்ல இன்னும் இருக்குது ஸ்பெஷல் இல்ல அங்க ஸ்பெஷல் இது சம்பந்தமா இல்ல, ஜஸ்ட் நான் சொல்றேன் இந்த பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல டெல்சன், இதுல நீங்க சீரியஸா பாருங்க. இப்ப வந்து இனி இப்ப எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிட்டு. இப்ப எடுத்த முயற்சிகள் அதை ஆர்வம் தெரியாது. எதிர்கட்சியில இருந்து எடுத்தாங்களா ஆளுங்கட்சியில ஆர்வம் தெரியாதுங்களுக்கு. இந்த இலங்கையில சட்டம் ஒழுங்கா சீர்குலைக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் படுதோல்வி. அடுத்தது என்ன நடக்க போகுது? நீ பழைய விளையாட்டுகள் தான் கட்டாயம் நடக்கும் செய்வாங்க. இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தேவைன்னு எடுத்திருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள பாதுகாப்புல சபாநாயகர் கவனம் செலுத்தி உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மெய்ப்பாதுகாவலரால் கொடுக்க வேணும். அதுல ஏதாவது ஒரு தவறு நடக்கும்னா நடந்த போகணும்னு சொல்லல. திரும்ப அதுவும் பிளாக் மார்க் ஆகும். இவங்கள இதுல மிச்சம் கவனம் செலுத்த வேணும். எங்க இந்த அரசாங்கத்தை இழுத்து விழுத்தெல்லாம் அல்லது ஒரு ரைட் மார்க். இப்ப எங்களுக்கு என்ன எழுதுறாங்க, நீங்க அனுரவிடு அடையப்ப நாட்டுல நல்லது வரணும் மக்கள் விரும்பு மக்கள் சொல்றத நாங்க சொல்லலாம். நாங்க இந்த பொலிட்டிக்கல் செய்யல. அதை வந்திருந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் என்ன அப்படிங்கறத நாங்க பேசுறோம். அதான் இப்ப கொஞ்சம் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுற வேலைகள் நடந்துகிட்டு. அவரு பென்ஷனும் இல்ல, வேலையும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஒரு புத்தகத்தை நாட்டுற மக்கள் வாசிக்கிட்டு எழுதுனா அதுக்கு 1 மில்லியன் ரூபாய் கேட்டு இருக்கிறீங்களே. இன்னைக்கு நியூஸ் இன்சைட்ல அதுதான் நீங்க கேட்டீங்க தானே. இப்ப விஷயத்துக்கு வந்துட்டீங்க. விமல் வீரவன் அடிச்சது ஆப்பு எதுக்காக என்னதுக்காக அப்படிங்கறத நாங்க விழாவாரியா இன்சைட்ல பாப்போம். அங்க இருக்குது அப்ப விளக்கம் இருக்கு விளையாட்டு இருக்கு. ஃபுல் அப்டேட் ஒன்று எடுத்திருக்கேன். 1 மில்லியன் கட்டணுமா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆமா, கட்டிதான் ஆகணும். அதே மாதிரிதான் பிரசன்ன ரணவீரைக்கும் ஜூலை 7க்கு முதல்ல கட்டணும். 100 லட்சம் கட்டணும். கட்டலனா பாய் டாட்டா என்ன வேண்டியதான் போயிட்டு ஜூலை 7ஆம் தேதி டைம் அப்படின்னு சொல்லிருக்கு. 100 அவருக்கு 100 கட்ட வேண்டியிருக்கு. கட்டினாதான் வெளியே, இல்லன்னா உள்ள. என்ன ஒரு லேடி கதைக்கிறா, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் கதைக்கிறார். ஒரே சிங்களமா இருக்குது, ஒன்றும் விளங்கல். என்ன விளக்கம் அது? யாரோட சண்டை? ජනාධිපතිවරණයෙන් පස්සේ මහ මැතිවරණයේදී චරිත් අබේසිංහ රුපියල් කෝටියක් ඔබතුමාට ගෙනල්ලා දුන්නේ නැහැ කියලා පුළුවන් නම් ඔප්පු කරලා පෙන්නන්න. ඇයි මේ වගේ අමු පට්ටපල් බොරු කියන්නේ? இப்ப எம்பிபி அரசாங்கம் வந்திருக்காட்டி இப்ப உள்ள இருக்காரு சரித் அபேசிங்க. அவர் வந்து பாதாள உலக நபர்களிடம் கப்பம் லஞ்சம் பெற்று எஸ்ஜேபியில உப தலைவரை வந்திருப்பாராம். இப்ப இவங்க வந்தனால தான் ஆனா சரித் அபேசிங்கிறவன் எப்படியாப்பட்ட ஒரு கள்ளப்பை அப்படிங்கறத இப்ப வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு விபக்ஷ நாயகத்துவமா எதிர்கட்சி தலைவர் என்பிபிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கிட்டு அரசடி சில்வாவால எழுப்பி குந்தளிக்கிறாங்க. எங்க கட்சியில அப்படி இல்ல, எங்க கட்சியை பத்தி தப்பா பேசாத அப்படி இப்படின்னு அவரு அவ சொல்றாங்க. அவர் எந்த கட்சி? அப்ப யாரு? அவர் மாவட்ட அமைப்பாளர் எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி. அவர் தான் உள்ள இருக்காரு. இப்ப இந்த வழக்கெல்லாம் எடுத்து இருக்காட்டி விசாரிச்சு இருக்காட்டி அவர் அரெஸ்ட் பண்ணி இருக்காட்டி எதிர்கட்சி தலைவர் இன்னும் அவர் நம்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. உப தலைவர் பதவியும் தூக்கி கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம என்பிபி அரசாங்கம் வந்து அதை சரியா விசாரணை செஞ்சு இப்ப அவர் உள்ள போட்டோன்னு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது இவங்க எல்லாம் இப்படியா பட்டவங்கன்னு. அதுக்கு நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இதே மாதிரி பல பேர் எஸ்டிபியில் இருக்கீங்கன்னு தான் அரசடி சில்வா கோவம் வந்துருது. எங்க கட்சியில அப்படி யாரும் அப்ப டக்குனு இவங்க சொல்றாங்க நாங்க எல்லாத்தையும் சொல்லல,
ரெண்டு மூணு பேர் நல்லவங்க இருக்கீங்க. உங்களை தவிர்த்து இல்ல இன்னும் பல பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி அவர் சொல்றேன். சொன்னது பிள்ளை டீல்ஸ், அப்படி சொல்லியிருக்க கூடாது. அது அவ்வளவுதான். பிள்ளை. அது என்னடா என்னடா வத்தலையில மொட்டும் மலர்ந்து இருக்குது. மொட்டும் மலர்ந்திருக்கு. ஆனா மொட்டு மட்டும் இல்ல, அது எஸ்டிபியை சேர்ந்தவர் தான். அவரும் எஸ்டிபி ஆட்டு அரைட் ஃபைனோட நெருக்கமா இருந்தவர். எல்லாம் உன்னதான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவரை இன்னைக்கு காலையில சாமான் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு, கடத்திக்கிட்டு எங்கேயோ போயிருக்காரு, கை மாத்துறதுக்கு ஆள் பிடிபட்டுருச்சு. அதனால அவரும் மாட்டு இல்ல கை மாத்த போனவரை கையோட பிடிச்சிட்டாங்க. கையோட பிடிச்சிட்டாங்க. என்ன செய்ய, வத்தல ஏரியா, எங்க ஏரியா தான் வத்தல, அங்கதான் மாட்டிருக்காரு. சரி என்ன செய்ய. வத்தலை முன்னாள் மொட்டு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் விக்ரமசிங்க போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் போலீசாரால் நாளை சில விளைவு அபாண்டமான கைதுன்னு சொல்லி அறிக்கை வரலாம். சில பேர் வரலாம். டில்சான் யாழ்ப்பாணத்துல ஒரு காணொலி ஒன்று வைரல் ஆகி கொண்டிருக்கு, பாத்தீங்களா? நான் பார்த்தேன், அதை லைவ பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் வந்து Facebookல லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ஆர்வமா யாழ்ப்பாணத்துல இருக்க அவரோட காணியை ராணுவத்துக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்காரு ஒருத்தர். எப்படியாப்பட்டவங்க? சரி இட்டாதான் செய்ய. ஆனா அது எப்படி இல்ல அவங்களுக்கு மனசு வச்சுட்டு எனக்குன்னா தெரியல. இல்ல இல்ல அதை விடுங்களேன் டில்சான். இவ்வளவு பேர் பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அப்படி இப்படி கன வேலையில காணி இல்லாம இருக்கிறாங்க. யாருக்காவது உங்களோட பேர்ல காணியை கொடுங்களேன். கொடுங்களே. ஐயோ ஏன் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயலாளர் கஜேந்திரகுமார், நான் உங்களை கும்பிடுறேன் ஒரு உருக்கமான விண்ணப்பம் எல்லாம் வைக்கிறாருன்னு. தயவு செய்து இந்த வேலையை செய்யாதீங்க. தயவு செய்து வேலை செய்து உங்க காணியை எடுக்கிறதுக்கு நம்ம மக்கள் ரெடியா இருக்காங்க. ரைட்டா? அவங்களுக்கு பணம் வேணுமா, நம்ம மக்கள் பணம் தரும். ஐயா டில்சான் ஐயா, நீங்களே நாட்டு நடப்புல ஒரு சொந்தக்காரனா தான் இருப்பீங்க, முடிவை மாத்துங்க. அவரு ஆனாலும் விடுறமா இல்ல, கடைசியில என்ன அது கொடுக்கறேன்னா அப்ப எழுதுறாரா எழுதலையா? என்ன நடக்குது நீ கடவுள் வகையெல்லாம் இருக்கு. அதுதான். அப்ப சேவியர்லாம் வந்துட்டாங்க, ரெடியா வந்துட்டாங்க, எல்லாம் அளக்குறதுக்கு ரெடியா வந்துட்டாங்க. இது எப்படி விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு? இவங்க எல்லாம் ரெடியா வந்து இதை விற்க விடாம அப்படியே தடுத்து இருக்காங்க. நீங்கள் வந்து இனத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு அனுமதிக்கலாம். இவ்வளவு ஜனம் இங்க காணி இல்லாம வந்து நீங்க எப்படி ராணுவத்தை கொடுப்பீங்க? நான் உங்களை சொல்றேன், நான் உங்களை சொல்றேன். நீங்கள் அந்த துரோகத்தை செய்யக்கூடாது ஐயா. தயவு செய்து வந்து துரோகத்தை செய்யக்கூடாது. நீங்கள் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. கணம் காணி வந்து தேவையா இருக்கு. நோட்டீஸ் போட்டு எடுத்தவங்க நீங்களே அந்த வந்து வேற இல்லையாப்பா? அந்த விஷயம் ரகசியமா செய்து எங்களுக்கு தெரியாது. பொது தேவைக்காக ஐயா கொஞ்சம் பொது தேவைக்காக சுயரிக்கப்படுதுன்னு இன்றைக்கு தான் நாங்கள் இந்த நோட்டீஸை பாக்குறோம். நாங்கள் பார்த்த உடனே வந்திருக்கிறோம். தயவு செய்து வந்து இந்த காணியை கொடுக்க, உங்களுக்கு இந்த காணி வரும் ஐயா. இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் தரப்புற இழப்பீட்டுக்கு மேலதிகமாக 10 மடங்கு காசுக்கு நீங்க இந்த காணி சரி. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்னவுக்கு வந்து 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. 2023ஆம் ஆண்டுல வந்து வெள்ளவத்தை கடற்கரை வீதியில் விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்னவுக்கு 2500 ரூபாய் நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. உண்மையில இதை பார்க்கக்குள்ள ஒரு வகையில சந்தோஷமா இருக்கிறால், நீதிமன்றத்தில் அப்படி அமைச்சர்மாருக்கெல்லாம் அபராதம் விதிக்கப்படுறது வந்து இப்பதான் முதல் தரம் கண்ணால வாக்குறது. அமைச்சர் பொறுப்பேற்கிறது, நான் தான் இந்த தவறு காரணம், இப்படி நடக்கிறது. இதுகள் வெளிநாட்டுல இந்த கல்ச்சர் இருக்கு டில்சான். டில்சான் நேற்று இன்னும் ஒரு சம்பவம், இந்த மாகாணங்கள பிரதம செயலாளர்களா வாரதாருன்னு சொன்னா சிங்களவர்கள் தான் வரலாம், தமிழர் முஸ்லீம்கள் வரையலான்றது ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதை சாத்தியமாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி கிழக்கின் பிரதம செயலாளராக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த புகநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். சிறுபான்மை இனத்தவராக மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கான முயற்சிகளை பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்கள் மேற்கொண்டதாக அறிய முடிகிறது. இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருந்த ரவுஃபைக்கு மற்றும் அதாவுல்லா போன்றவர்கள் இப்படியான ஒரு நியமனத்தை சிரேஷ்ட முஸ்லிம் அதிகாரி ஒருவருக்கு கூட பெற்றுக் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே. ரிஷாட் பதூதீன் மாவட்ட அரசாங்க அதிபரையாவது பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து பிரதம செயலாளர் என்ற நியமனம். அது மாதிரி வடமாகாணத்தில் பிரதம செயலாளரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில மறைமுகமா சிஸ்டத்துக்குள்ளேயும் சேஞ்சுகள் நடக்குது. சில இடங்கள்ல ஒரேடியா திருத்த இயலாது, மெல்ல மெல்ல திருத்த நடக்குது. இதுகளும் அவதானிக்கவா அந்த சோசியல் மீடியாவுல ஒரு சில கருத்துக்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. ஏன் ஒரு முஸ்லீமை போட்டிருக்கலாமே அப்படின்னு சில கதைகள் இருக்கு. இல்ல இதுலதான் அவங்க தொடர்ந்து பிளவுறாங்க. அந்த மனநிலையில இருந்து மாற வேணும் என்றான் எங்கட எதிர்பார்ப்பா இருக்கு. மொத்தமா சொல்லல, ஒரு சிலர் அவங்களோட நிலைப்பாடு அப்படி கொஞ்சம் அவங்க மாற்றத்துல மாற்றம் இல்ல அவங்களுக்கு. இல்ல சுப்பிரமணியன் என்ற நாய் கதிராமவும் போய் அது ஒரு நம்பிக்கை, அந்த நாய்க்கான மரியாதை கொடுக்கப்பட்டு போய் முடிஞ்சு அதை ஒரு தவறு ஒரு இளைஞன் செய்துட்டு அந்த இளைஞன் மனம் பிறந்தது. அந்த நாட்டு சட்டத்துல அவர் இது செய்யப்பட்டிருக்காருன்னா
இன்றைக்கு வரைக்கும் அதுல வன்மம் பாராட்டி கொண்டிருக்கிறீங்களே விளங்குது. ஆனா பள்ளிவாசலை பாராட்டணும். இலங்கை வரலாற்றில் இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு போதைப்பொருள் வியாபாரத்துக்கு பள்ளிவாசல்களில் ஜனாசா தொழுகை நடத்தவோ பொது மயானங்களில் அடக்கம் செய்யவோ அனுமதி இல்லை என அதிரடி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவர் போதைப் பொருள் ஏதோ பக்கெட்டை விழுங்கி மண்டையை போட்ட சம்பவம், போலீசார் எல்லாம் அதை பிடிச்சிருந்தவங்க. ஒரு எங்க டெல்சான் எத்தனை ப்ரோக்ராம் எனக்குமே செய்திகளுக்கு அப்பால் அது செய்யணும் எடுத்தது. அதை விட நேற்று வெட்டிக்ளோல் ஒன்று எடுத்தது, போதைப் பொருள் மாஃபியாக்கள் கிழக்கு மாநிலத்துல டீட்டெயில் எடுத்தது. எங்க இந்த நீர்கொழும்பு ஜெயில் உடைஞ்சதால எல்லாம் போச்சு. உண்மைக்குமே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அது மத்த ஏனைய மதத்தவர்களும் இதை செய்யறது நல்லது. அப்பதான் குடும்பங்கள் ரீதியா சரி அவங்க பிள்ளைகளை இந்த போதைப் பொருளுக்கு பழக்கத்துக்கு உட்படுறது தடுப்பாங்க. இல்லைன்னு வைங்களே, விட்டுட்டு பாட்டுக்கு இருப்பாங்க. அந்த நீர்க்குழும்புல அந்த அம்மாமார் அழுதமா இன்னும் ஒரு 5 வருஷத்துல இங்க இருக்க அம்மாமாரெல்லாம் போயிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த அம்மாமார் ஜெயிலுக்கு போறதோ ஜெயிலுக்கு வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்கோ தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போறதோ நிறுத்தணும்னு சொன்னா இந்த மதங்களுடைய கையில, மத ஸ்தலங்களுடைய கையிலையும் ஒரு மிக பெரிய பாரிய பொறுப்பு இருக்கு. இப்படி செய்யுங்க. இந்த மாதிரி நடவடிக்கையை மற்ற ஏனைய மதத்தவர்களும் கொண்டு வாங்க. நான் ஃபாதர்ஸ் மார்க்கிட்ட ஒன்று கேட்கிறேன். இந்த குடும்பல இந்த டைம் பேசி ஆகுவேன் சொல்லி ஆகணும். இங்க ஒரு சில சர்ச்சுகள் இருக்கு. தம்பி நாளைக்கு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நான் பேசுவேன். இந்த பாயிண்ட்ல நான் பேசி ஆகுவேன். சரியா? அந்த பையனுக்கு பயம் இல்லை. இவங்களுக்கு தெரியும் ஒரு சில குடும்பங்கள் இந்த போதைப் பொருள் வர்த்தகர்களோட சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சும் கூட இவங்க இந்த வருமானத்துல, இந்த போதைப் பொருள்ல கிடைக்கிற வருமானத்தை வச்சு சர்ச்சில் ஒரு மணிக்கூட்டு கோபுரத்தை கட்டி கொடுத்துறது, சர்ச்சில் ஒரு ஃபீஸ்ட் நடந்தா அதுக்கு கொஞ்சம் செலவழிக்கிறது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அங்க அறிவிப்புல நடக்கும். உங்களுக்கு இந்த குடும்பத்தினர் இப்படி செய்தார்கள். அது எங்க இருந்து வந்த பணம், அதை கண்டுபிடிச்சு அதை நிப்பாட்டுங்க. அந்த குடும்பத்தை நிராகரிக்கணும் தான் நானும் சொல்றேன். நன்றி, வணக்கம். பிரச்சனை இல்லை. அதுக்குதான் கண்டுபிடிக்கணும். கொச்சி கடை இருக்கலாம், புது கடையா இருக்கலாம், பல பகுதிகளையும். இது நான் குடும்பம் இருக்கணும்னு நான் கண்டதை சொல்றேன். மற்ற பகுதிகள் எனக்கு தெரியாது. இல்ல இதுல உண்மையில சமூக சீர்திருத்தங்கள்ல அதுலயும் குறிப்பாக இந்த சமயங்களுக்கு அதிக அளவு பங்கு இருக்கு. ஒவ்வொரு சமயத்தையும் வணங்கக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய இதுல டெல்சான் சொன்ன மாதிரி அது கிறிஸ்தவ சமயமா இருக்கலாம், இந்து சமயமா இருக்கலாம், இஸ்லாமிய சமயமா, பௌத்த சமயமா இருக்கலாம். இப்படியான தொடர்புள்ள ஒரு ஆள் ஆலயத்துக்கு வழிபட வர்றதுக்கு தடை விதிங்க. அவங்களுக்கு குடும்பங்களுக்கு செய்யப்படுற திருவருட்சாதங்களை நிப்பாட்டுங்க. அப்பதான் ஒரு மைண்டுக்கு படும். ஐயோ எங்க பிள்ளைய பாதுகாத்துக்கணும், இப்படியாட்டா எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவப்பேர் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயத்துல சரி தன்னோட பிள்ளைகளை சரியா வளர்ப்பாங்க. இல்லைன்னு சொன்னா கஷ்டம். குறைஞ்சது நீங்க சேர்ச்சில சொல்லுங்க, இப்படியான பேர்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு திருமணத்துக்கு முதல்ல என்ன சொல்றீங்க, 3 முறை அந்த பேரை நீங்க சொல்றீங்க. இவர்களுக்கு வேறு பெண்களோடு தொடர்பு இருக்கிறதா, வேறு ஆண்களோடு தொடர்பு இருக்கிறதா, அருட்தந்தையை தொடர்பு கொள்ளுங்கள். அது மாதிரி நீங்க சொல்லுங்க, போதைப் பொருளோடு தொடர்பானவர்கள் மக்கள் சந்தேகிக்கிறாக்களை எங்களுக்கு மிக ரகசியமான முறையில தெரியப்படுத்துங்க. நாங்க அவர்களை கோயில இருந்து விலக்கி வைக்க போறோம். சரி, அப்ப இறுதிச் சடங்கு கூட இப்ப யோசிப்பாங்க, அடே இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியாம போயிருண்டா, இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு பயத்துல, ஒரு அச்சத்துல சரி பிள்ளைகளை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இந்த விஷயத்துல எல்லாம் இதுல நாங்க ஸ்ட்ரிக்டா இருப்போம். கல்முனை நகர்பகுதியில ஒரு பிரபலமான ஒரு வணிகர் அண்மையில தம்பிக்காரனுக்கு கிஃப்ட் என்ன கொடுத்தேன். நமக்கு கிஃப்ட் என்ன டீல்ஸ், ஆக குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் 2000 ஆக குறைஞ்ச 5000 ரூபாய் எம்பளம் தானே கல்யாணத்துல. தம்பிக்கு அண்ணன் கார் இறக்கி கொடுத்திருக்கிறேன். நல்ல வருமானம் போல. டின்னு திருற நீங்க இந்த டின்னுக்கு இதுக்கு எந்த டின்னுக்குள்ளால காசு வந்தன்ற தேடுனீங்களா? சரியோ, தகவல் தேவைன்னு சொன்னா குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவா இருக்கலாம், அல்லது யாரும் அதிகாரிகள் தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாட்டு நடப்புல லங்காசிய தொடர்பு உங்களோட இன்வெஸ்டிகேஷனை மூவ் பண்றது நாங்க உங்களுக்கு தாரோம். இல்ல உண்மைக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் ஃபேஸ்புக் பேஜ்லயே போட்டிருந்தாங்க, வேலை விட்டுக்கே போகாதவங்கள்ட்ட 5 கோடி பெறுமதியான கார்ல இறங்குறாங்களாம். அப்ப அந்த பாதி ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கு சமூகத்துல. அப்ப அவங்கள சம்பந்தமா என்ன நீங்க செய்யணும், கோல் ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா நேத்து நீங்க கூட வாசிச்சீங்களே கிராண்ட் பாஸ்ல லுக்குனோனாவா காணும் அந்த சொத்து. அப்பா அது பங்களா, என்ன பங்களாங்கிறீங்க, ராஜபக்ச வீடு தோத்து இது அடிச்சிருக்கானுங்க அந்த அடி கிராண்ட் பாஸ்ல. இப்ப அந்த வீடு மட்டும் இருக்கு, அதை சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த லொக்குனோனாவா யாரையும் அவதான் காணும், அது எங்கேயோ போயிருச்சு, ஓடி போயிருச்சு. ரைட்,
இப்ப லோனா அதை ஏதோ கேட்டு முகமது பாருங்க. பாத்திமா பிபிஏன்னு ஆமா பிபியா ஆமா ஆமா ஏதோ ஒண்ணுதான். நல்ல மாளிகை, ஆடம்பர ஒரு மாட மாளிகை அது. அடே அப்பா எல்லாம் இல்ல இதுல வந்து இந்த போதைப்பொருள் ஒழிப்புல வந்து அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை ஒரு புறம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் மத தலைவர்கள் கூட்டாக ஒரு முடிவு எடுக்க வேணும். இந்த விடயங்களை எப்படி கையாளுறண்டு ஒரு கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேணும். இல்லன்னா கஷ்டம். மற்றது ஆலயங்களுக்கு அல்லது தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், கோயில்கள், விகாரைகளுக்கு யாரும் உதவி செய்யறாங்கன்னா அவங்களோட பின்னணியை பாருங்க. எங்களுக்கு இப்ப வேறு வழியில சமய வழிபாடு செய்யலாம இருக்குது, சரியா வெக்கையா இருக்குன்றதுக்காக அவன் ஒரு 25 பேனை வாங்கி கொண்டு வரானா, அவன் 6 2 பேனை வாங்கி போட்டுறானா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க, தாருங்கள், நன்றி. அதெல்லாம் வேணும். அவன் என்ன சொல்லிட்டு போறான் கோயிலுக்குள்ள இருந்து வெளியில போகல, கள்ளனுக்கும் கடவுள் துணை. அது உண்மைதான். அதனால எல்லா இதுவெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் டெல்சா எல்லாரும். டெல்சா இன்னும் ஒரு சில நாட்களில் அனுரகோகோம் என்று இறங்காவிட்டால் என்னை பத்திரமுள்ளே சீலை என்று அழைக்க வேண்டாம், வேறு பேரில் அழையுங்கள். சீலை அவருக்கு அத பத்திரமுள்ள சீலைன்னு கூப்பிடுறதே பெரும் பிரச்சனை. அது இதுல வேற இவர் என்னத்த ஏதாச்சும் குழப்பிக்கிட்டு தான். டெல்சா என்ன டெல்சா யாழ்ப்பாணத்துல சீதன பிரச்சனையா ஒரு நாள் போராட்டம் செய்யறேன். அவர் சொல்றாரு எல்லா உரிமையும் பெண்களுக்கு கொடுங்க, சொத்துக்கெல்லாம் பெண்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெள்ளக்காரர் வந்து அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. எல்லா சொத்துக்களையும் பெண்களுக்கே கொடுங்கள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னால் வெளிநாட்டவர் ஒருவர் ஒரு விசித்திர போராட்டம் கிறிஸ்டர் சம்பந்தமா தான் அவர் சொல்ல வாராரு. ஆமா கிறிஸ்ட பக்தர் போலவர் எல்லா சொத்துக்களையும் பெண்டுகளுக்கு தானையா சீதனம் என்ற பெயரில் போகுது நொந்த புண்ணுல இப்ப இருக்கிற சூழ்நிலை என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ன்ற பதிவுகளும் போகுது. இது இப்படியான விசித்திரமான காட்சியிலும் போகுதுன்னு. ஆமா இன்னைக்கு எதிர்கட்சி சஜித் பிரேமதாச தயாசிரி ஜெயசேகரை வந்து எல்லாரும் கோனர் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தயாசிரி ஜெயசேகரை கைது பண்ண போறாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபேக் பில் ஒன்னு சப்மிட் பண்ணிருக்காரு. அவர் ஏதோ மருத்துவ சொல்லிக் கொண்டு இல்லைங்க, நான் ஒரு அவசரம் ஒரு சாமான தேடிட்டு வார். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, பில்லெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு அங்க எங்கேயுமே சொல்லி இல்ல. ஜனாதிபதியினுடைய உத்தரவு இருந்தா போதும். ஜனாதிபதி உத்தரவுக்கு அமையதான் அவர் வந்து அந்த டைம் வந்து இவர் போயிட்டு இந்த சிகிச்சை பெற்றிருக்காராம். அப்ப அதுக்கான மருத்துவ செலவுகள் வந்து இவர் வந்து ஃபேக் பில் அப்படி முன் வச்சிருந்தா தான் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப எதிர்கட்சி சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்றாரு, அப்படி பில்லெல்லாம் அங்க முன்வைக்கணும்னு யாருமே சொல்லி இல்ல, அப்படி ஒரு சட்டமே இல்லை. ஆனா இப்ப அதை வச்சுக்கிட்டு தயாசிரி ஜெயசேகரை கைது பண்ண பாக்குறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு வந்து சஜித் பிரேமதாச சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தயாசிரி ஜெயசேகர் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உரியவர். இந்த பில் பிரச்சனை தான் இப்ப பிரதான பிரச்சனை. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு இனவாதிகள், கள்ளவாணிகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான வேலைப்பாடு பார்க்கணும்னு அவருக்காகத்தான் இப்ப சஜித் பிரேமதாස ආදරව කයිකිරාර. දැන් මේ මොහොත වෙනකොට නිවැරදි බිල් ලබා නොදීම පිළිබඳ පරීක්ෂණ පවත්වලා දයාසිරි ජයසේකර මැතිතුමාව අත්අඩංගුවට ගන්නට රජය සූදානම් වෙනවා. දැන් එක්ස්ග්‍රේෂියා පේමන්ට් එකක් කියන්නේ මොකක්ද? ඒක කරුණා සහගත දීමනාවක්. ඒක විධායක ජනාධිපතිවරයාගේ අභිමතය පරිදි ලබා දෙන ප්‍රධානයක්. ඒකට බිල් ඉදිරිපත් කරන්නයි කියලා කිසිම තැනක සඳහන් වෙලා නැහැ. என்னடா டெல்சன் நான் தேடுன அவசரமா அண்டு அவர் கதைச்சது அண்டவர் கழிச்சு முள்ள மாதிரி முடிச்சரிக்கி காவாரி எல்லாம் சேர்ந்து ஆட்சியை பிரட்டுவாங்க. அப்படி கழிச்சிட்டு அடுத்த நாள் வந்து சொல்றாரு. அடுத்த நாள்னா ரீசெண்டா சொன்னாரு, நீங்க அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாருங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் அப்படி சொல்லல, இப்படி சொல்லலன்னு சொல்லி. சஜித் பிரேமதாசாவுக்கு இப்ப அவசரம் இவரை காப்பாத்தணும் சம்பந்தமே இல்லை. அவர் சொல்லியிருப்பாரு, விபக்ஷ நாயகத்துவமா எனக்காக பேசுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்து நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்ல அப்படின்னு அங்க எதிர்கட்சி தலைவரே சொல்லிருப்பாரு. சஜிபிடியில வருது இல்லை இவர பேரை பற்றி மேலதிகமா கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்பட மாட்டாராண்டு அதை இவர்த்த கண்டுபிடிச்சு சொல்லணும். அதான் இன்னைக்கு இவர் அமைச்சர் ஒருத்தர் கேட்கிறாரு, சரித் அபேசிங்க அந்த அறக்கட்டாக்கிட்ட வாங்கின காசு வந்து என்ன நாணயத்தில் எடுத்தாரு, ஸ்ரீலங்கா கேஷ்லயா, டொலர்லயா, சைனா இதுல காசுலையா, இந்த பெருமதியில் எடுத்தாரு அப்படிங்கிறதே எதிர்கட்சி சஜித் பிரேமதாச சர்ச்சைக்குரிய பார்த்து சொல்லட்டும். அவர் இப்ப ட்ரோல் பண்ணிருக்காங்க பாவம் நம்ம மனுஷன். அவரை எதிர்கட்சி தலைவரா பார்க்காம ஜோசியரா பாக்குறாங்களே. அதான் இருக்கு, சரித் பணம் வாங்கியது டொலரிலா, திராமிலா, யுவானிலா அல்லது ஜப்பான் எண் நாணயத்திலா?
சப்மெரின் வகை சொன்னது போல சஜித் இதையும் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் அமைச்சர் சொல்றாரு. ஆனா நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் எல்லாரும் ஒரு சாதாரணமா அல்லது சிம்பிளா எடுத்துக்கொண்டு அது ஒரு பெரிய பூதாகரமான விடயம். அவங்களோட திட்டமா இருந்திருக்குன்னா சிறையில இருந்து ஒரு 100-150 பேர் வெளியேறதான் பிளானா இருந்திருக்கு. வெளியேறி நீர்கொழும்புல இருந்து வந்து அப்படியே கொழும்பு பகுதியை அட்டிச்சு விட்டாச்சு ஒரு கலவரம் பாரதான் பிளானா இருந்தது. ஃபெயிலியர் இருக்குமா இருக்கும். அத்தனை அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரெடியாக இருந்திருக்காங்க. ஆனா நீ இந்த அமைச்சு தரப்புல இருந்து எஸ்டிஎஃப் பாத்துனீங்களா? பயம் பண்ணல எஸ்டிஎஃப் ஏன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் ஆர்டர் கிடைச்சில்ல அவங்களுக்கு. அப்படியே அதாவது அந்த ஃபயர் பண்ண அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஜெயில இருக்கக்கூடிய நார்மல் ஃபயரிங் ஆர்டரை வச்சு தான் ஃபயர் பண்ணிருக்கிறான். மெயின் ஆர்டர் வரல. மெயின் ஆர்டர் வரல ஜெயில அப்படியே முடிச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் நினைக்கிறேன் மினிஸ்ட்ரி கொடுக்கல நினைக்கிறேன். நீங்க நேற்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆர்டரை பத்தி நான் அப்புறம் நேற்று கொஞ்சம் தேடி கொஞ்சம் போனதுல ஆர்டர் ஹரி அவுட் பண்ணல. இந்த நெகத்திலேயே கழட்டி வீசிருக்க வேண்டிய விஷயம் ஆர்டர் கிடைக்கல எங்களுக்கு. நீங்க ஆர்டர் கொடுத்திருந்தீங்கன்னா சார் நாங்க இதை வந்து வேற மாதிரி முடிச்சிருப்போம். சிறை கைதிகளும் மனிதர்கள் தான். ஆனா இதுல இருக்க எல்லாருமே மனிதர்கள் இல்ல, காட்டு மிராண்டிகளும் இருக்கு. அதுக்கான உதாரணம் பாருங்க. 7-8 அதிகாரிகளை எப்படி கொடூரமா கொண்டு இருக்கானுங்க, படுகொலை செஞ்சிருக்கானுங்க அவனுங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னாரு. அந்த அதிகாரிக்கு தான் அண்டர்வேர்ல்டுல இப்ப துபாயில இருந்து அச்சுறுத்தல் கோல் வந்து இருக்கு. மிரட்டல் தொலைபேசி இலக்கத்தை எடுக்கிற அளவுக்கு தொடர்பு இருக்கு நெட்வொர்க். அது எப்படின்னு சொன்னாங்களே, இதுல வந்து இதுவும் ஒரு நெட்வொர்க் தான். போலீஸ் சொல்லுக்கு ஒரு கருப்பாடுகள், ரைட்டா? போலீஸ்குள்ளே கருப்பாடுகள் இன்னும் இருக்கு. அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சாலே போதும். இன்னும் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். இப்ப நான் நினைக்கிறேன் உண்மைக்கும் இந்த NPP அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வெளிநாட்டுல பதுங்கி இருந்த பேர் போன பாதாள உலக நடவடிக்கைகள் ஈடுபட்ட அந்த பெரிய தலைகள் எல்லாமே பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. 2-3 பேர் தான் மிஸ்ஸிங். அவங்களே பிடிச்சு கொண்டு வந்துட்டு சப்போர்ட்டோட பிடிச்சிட்டாங்க. ஆமா, கொண்டு வர போறாங்க. அப்ப இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. அதனால இந்த போலீஸும் இதுக்கு சப்போர்ட் பாருங்க. போ பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி இப்ப கைதாகி இருக்காங்க. ரெஜிஸ்டார்மார் வெளியில காணி எழுதுறவங்க கூட தான். நேற்று கூட ஒரு மனுஷன் அரெஸ்ட் ஆகிச்சு. என்ன செஞ்சிருக்கு? பாதாள உலக நடவடிக்கைகளோட தொடர்பு. இப்படி பல பேர் இந்த அரசு அதிகாரிகளும் தொடர்புல இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாடு சுத்தமாயிருக்கு. வெங்கன்னு தெரியுமா? இந்த மஹிந்த ராஜபக்ச இந்த முதல்ல இந்த சந்திரிகா எல்லாம் வந்து பயங்கரவாதி என்று விடுதலை புலிகள் அழிக்க வெளிக்கிட்டத இந்த அண்டர்வேர்ல்ட் குரூப்பை அழிச்சிருந்தா அவங்க அவங்களோட பாட்டுல அவங்களோட ஏரியாவில் டெவலப்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க. நீங்க இங்க பார்த்துருவீங்க. உலகத்திலே ஒரு நம்பர் 1 நாடா இலங்கை மாறி இவங்க செய்யாத அத பாதாள உலக நடவடிக்கைகள்ல முன்னுக்கு நின்று செயற்படுறவங்கள வளர்த்ததே இவங்க தானே. ராஜபக்சர்கள் தானே. ஒரு அம்மா அழுதா பாத்தீங்களா? நீங்க உங்களால தானே எங்களோட பிள்ளைகள் இந்த கேடு கட்டது. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க. ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. நாமல் ராஜபக்ச எங்கேயோ சூட்டி பாபா, அவர் நல்ல போல சப்பியா இருக்காரு, ஸ்டேஜ்ல எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னுக்கு இருக்காரு ஒருத்தர், அவர் தான் பெரிய. நேற்று செய்திகளுக்கு அப்பால் பார்க்கல. நேற்று நீங்க பாக்கலையே? நேற்று போட்டத பார்த்தா இதை சொல்ல மாட்டீங்களே? என்னையா நீங்க செய்யவே இல்லை. பாதாள உலக நடவடிக்கைகள்ல கஜா யாரு? கஜாவை போட்டு தள்ளிட்டாங்க. இந்த ரீசெண்டா கஜா சமுதிர இன்டர்வியூல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டதுல இருந்து இன்னும் பல விஷயங்கள் யாரு செஞ்சது, எது செஞ்சாங்க, என்னைய வச்சு என்னென்ன அவங்க வேலை பண்ணாங்கன்னு ஆதாரம் இருக்கு. நான் அதை சொல்ல ரெடின்னு சொல்லி வாய மூடி 3 மாசம் கூட போட்டு தள்ளிட்டாங்க. அப்ப இதுகள்லாம் ப்ரீபிளான்ல வளர்த்துருக்காங்க. என்ன செய்ய? சரி, பின்னூட்டங்களை ஒருக்கா கவனிச்சுட்டு போயிடும் பாத்துருவோம். இல்ல நான் சொன்ன சரியான டீல் சார். நீங்க எல்லாம் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு செலவழிச்ச நேரத்தை நாட்டில் இருந்த மிக மோசமான மனிதர்களை கைது செய்து பிடிச்சி வேலை பார்த்துருந்தா எங்க போயிருக்கு நாடு? எவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கு. எமது தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை சம்பவங்களை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல என்று ஒரு அன்பர்களை இருக்க. போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு தயவு தாட்சணியமின்றி மரண தண்டனை வழங்க வேண்டும். மரண தண்டனை என்ற அந்த சொல்லாடல் வந்து ஒரு நேற்று இன்றைக்கெல்லாம் வந்து அதிக அளவுல மக்கள் எழுதி கொண்டுங்க. தம்பி புதுசா தொடங்கும் ஜெயில் சிறை கைதிகளுக்கு அல்ல, அது அரசியல் கைதிகளுக்கு. நம்மவர் ஜூலை மாதத்தை மறக்கலாம், காலம் மறக்காது. நாங்கள் நேற்று அதை ஞாபகப்படுத்திருந்தாங்க. எந்த பிரச்சனைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும் என்று
மசிரும் விலங்கு சாரி நான் சொல்லல தமிழரின் கண்களை தோண்டி கொலை செய்ததிலும் பார்க்க இது பெரிதாக ஒன்றும் இல்லையே, கொன்றவர்களுக்கு பாட்சோறு பகிர்ந்துண்ணும் போது நாம் பட்ட வேதனை இருக்கே, அதை சொல்லியிருக்காரு. கிழக்கு மாகாணத்தில் காவல்துறையை முழுமையாக நம்ப முடியவில்லை. இந்த கருத்து ஒரு கால் அரச புலனாய்வு பிரிவினர் கவனத்தில் எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்றோம். டில்ஷான், மிக முக்கியம். கிழக்கு மாநிலத்திலே கூட போலீசாரை நம்ப முடியல, எங்களுக்கு தெரியாது அங்க இருக்கக்கூடிய நிலைமை. இது அரச புலனாய்வு துறையினருக்கான தகவல். ஏன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட பல அலுவலகங்கள்ல நாட்டு நடப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது, சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க. இரவு வேளைகள்ல உங்களோட டியூட்டி டைம்ல பலர் கை தொலைபேசிகள்ல பார்த்து சிரிக்கிறத நாங்களும் அறிகிறோம். அதனால இது ஒருக்கா கவனத்தில் எடுங்க. மிக முக்கியமா பதவி விலகல் அரசியல் நாணயக்கார உண்மையில் போற்றப்பட வேண்டியவர் ஹெட்ஸ் ஆஃப் சார். ஆனால் ஏன் பதவி விலகணும்? அந்த குடும்பங்களுக்கு பண உதவி செய்யுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அறிவிப்பு வருமென்று எதிர்பார்க்கிறேன் டெல்சா, அந்த உதவி வழங்குறது. எனிவே டெல்சா, நல்லது நடக்கட்டும். அப்ப போயிட்டு வாங்க. ஓகேடா, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.